சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான கொடுக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் இந்த ஓய்வு நாளிலே உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் வார்த்தைகள் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இங்கு சாலமன் அநேக காரியங்களை அவர் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார். அநேக ஆலோசனைகளை என்னால் எல்லாத்தையும் எடுத்துரைக்க முடியாது. ஆனால் 4 அவர் சொன்ன ஆலோசனைகளை மாத்திரம் நான் பகிர்ந்து வருகிறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன்? கடிந்து கொள்ளும் வார்த்தையை கேட்டால் நலம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கடிந்து கொள்கிற வார்த்தையை கேட்டால் நலம். இன்னைக்கு எல்லாருக்குமே மெதுவான வார்த்தை, சாஃப்டான வார்த்தை தான் வேணும். சபைக்கு போனால் எனக்கு ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, என்னுடைய இருதயத்தை உடைத்து நான் அப்படியாக இருக்கிறேன், கவலையோடு கூட வந்திருக்கிறேன், ஏன் எனக்கு தேவன் ஆறுதலாய் பேச வேண்டும் தான் வருவாங்க. ஆனால் வார்த்தையில கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2வது, நேர்ந்து கொண்டது, அதான் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். சொல்லுங்க பாருங்க, நேர்ந்து கொள்ளாமல் நலம். ஆனால் நேர்ந்து கொண்டதை உடனே செய்ய வேண்டும். நம் நண்பர்களுக்கு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். சகோதர சகோதரிக்கு நம்ம வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும். சில பேர் மனம் பதடும், ஐயோ நான் வாக்கு கொடுத்துட்டேனே, நான் செய்தே தீருவேன், டைமுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் பார்த்தோம் நாம. அப்போ நம்ம மனிதர்களுக்கே உண்மையா இருக்க வேண்டும் என்றால் அப்ப அவர்கிட்ட சொன்னதை நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? எத்தனை பேர் கல்யாணமாகி திருமணமானவர்கள், அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் கை தூக்காம இருக்கிறீங்க. மனைவி இல்லையா? கணவன் இல்லையா? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். அப்போ எத்தனை பேர் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்தது? ஓகே, அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தமா இல்லையாங்க? துன்பத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருப்பேன் அப்படி சொன்னீங்களா இல்லையா? சொன்னோம். ஆனா இப்போ வாக்கு மாறிட்டோமா இல்லையா? எப்போ டிவோர்ஸ் பண்ணலான்னு காத்துருக்குறாங்க நம்ம நிறைய பேர். எப்போ விட்டு ஓடலான்னு இருக்கிறாங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண புதுசுல தலைவர் மல்லிப்பூவோட வருவார் வீட்டுக்கு. என்ன பூவோட? மல்லிப்பூவோட. மல்லிப்பூவை மறைச்சு எங்க மாமியார் எங்க அம்மா பாத்திர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு எங்க போச்சு அந்த மல்லிப்பூ? நாங்களாம் மல்லிப்பூ வைக்கிறது இல்லை பிரதர், அது உங்க இஷ்டம், வைக்கிறீங்களோ வைக்க மாட்டீங்களோ, அதுக்காக நான் வரல. நீங்க மல்லிப்பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, போடுங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல. நான் உங்களுக்கு வந்த நோக்கம் கர்த்தரோடு கூட இணைக்கிறது தான். ஆமென். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு இருந்த வாக்குகள் இன்றைக்கு காற்றோடு காற்றாக பறந்து போயிடுச்சு. ஏனென்றால் அன்பு தணிந்து போவதனால. அன்றைக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கைலாம் எங்க போச்சு? எல்லாம் போச்சு. ஆரம்பத்துல ஆண்டவர் நான் அப்படி செய்வேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படியா இருப்பேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் நிறைய பொருத்தனை பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆச்சு?
டிவி பார்க்க மாட்டேன், அப்படி அழுது ஒப்பு கொடுத்தோம். இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன். சம்டைம் ஒரு தீர்மானம் எடுப்பேன் தெரியுமா, மொபைலை நான் தொட்டவே மாட்டான். இந்த 1ஆம் தேதியிலிருந்து வரட்டும், இந்த காலை ஆராதனை போயிட்ட பிறகு மொபைலை நான் தொடுவேன், வெறும் பேசுவதுக்கு மாத்திரம்தான். எல்லாத்தையும் டிலீட் பண்றோம், பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் அது எல்லாத்தையும் டிலீட் பண்றோம். ஆனால் டெம்டேஷன், சோதனைகள் வர 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 திருப்பியும் டவுன்லோட் பண்ணு. நடந்ததா இல்லையா? அதை டிலீட் பண்ணிடுவோம், எடுத்துருவோம் நம்ம. ஆனா திரும்ப என்ன பண்ணுவோம், இப்ப அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுப்பா, எனக்கு கை காலம் எனக்கு விளங்காம போயிடுது, எனக்கு வியாதி வந்துடுது. ஒரு பொருத்தனை பண்ணா பண்ணதுதான். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பொருத்தனை பண்ணால். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், நான் சபைக்கு வந்தா உங்க பக்கத்துல தான் உட்காருவேன். ஆமா, ஒரு பெரிய பொருத்தனை அது. ஆனா சில பேர்லாம் இருக்கிறாங்க, அந்த சேர்ல வேற யாராவது உட்காந்துட்டா போதும், அவங்களுக்கு ஆராதனையே வராது. என் இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்களே, தெரியுமா? அது என் இடத்துல உட்காந்துட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஆராதனையே வராது. நான் பிரசங்கம் பண்ணாலும், என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி, இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர். இதுக்கே இந்த பிரச்சனைனா அங்க எப்படி போவோன்னு தெரியல. நல்லா கவனிக்கணும். நாம உடன்படிக்கை செய்தது இந்த நாள் வரைக்கும் காத்து கொள்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். அவரோடு கூட உடன்படிக்கை செய்தது உண்மை உள்ளது என்றால் அவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு நாம மூடர் பலியிடதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு நாம ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இதிலிருந்து நாம் தொடரலாம். வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அதுக்கு முன்னாடி 1:16 வாசிங்க. இங்க என்ன பார்க்கிறோம்னா, நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகி கர்த்தர் உரைக்கிறார். இவைகள் மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமானது. அடுத்தது, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லல. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்னா யாருங்க? என் சகோதரன். முதல்ல யாரு? என்னுடைய மனைவிக்கு நன்மை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சுத்தி சுத்தி அங்கதான் வரீங்க? அதை விட்டா வேற வழி இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு நிபந்தனை வச்சுட்டார். என்ன தெரியுமா? ஒரே பொண்டாட்டி, ஒரே புருஷன். ஆதாமுக்கு ஏவேலை கொடுத்தாரா? கொடுத்தாருல. ஆதாமுக்கு ஆதாம கொடுத்தாரா? இன்னைக்கு ஆதாமுக்கு ஆதாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் டென்மார்க்ல ஒரு சபைக்கு போயிருந்தேன், என்னை கூட்டு போனாங்க கல்யாணத்துக்கு போனா நான் தான் அது ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த தம்பதிகளை ஆஸ்வதியும் ஆண்டவரே, இந்த தம்பதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன். அந்த தம்பதிகள் யார் தெரியுமா? ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் ஜோம் பண்ணிக்கிறேன். ஆதாமுக்கு ஆதாம கொடுக்கல, ஆதாமுக்கு ஏவேலை கொடுத்தார். ஏவேலை கொடுத்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. எப்பா நீ ஒன்னு எடுத்துக்கொண்டு கொடுத்தாரா? எங்க சொல்லுங்களேன் பிரதர்ஸ்லாம், சொல்லுங்களேன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எனக்கு கொடுக்கல. யாரும் சொல்ல மாட்டீங்க. உள்ள எதுனா இருக்குதா? அதனால என்ன தெரியுமா அர்த்தம்? இவள் என் மனைவி, ஆபீஸ்ல போனா எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சகோதரரே, ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய பேர் மனைவி கிட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க. அடிக்கடி சொல்றது, மனைவி தங்கச்சி வந்தா சிரிச்சு பேசுவாங்க, மனைவியுடைய அக்கா வந்தா சிரிச்சு. அந்த மனைவிக்கு கொஞ்சம் யோசிக்கணும்டா, அது என்கிட்ட இருந்தாலும் பேச மாட்டான், சரியா? அது எப்படிதான் தெரியும்? சிரிச்சு அப்படியே பயங்கரமா சிரிப்பாரு. அந்த அம்மாவுக்கு வயிறு, நான் இவ்வளவு நாள் ஆகுறேன் இது மாதிரி சிரிச்சதே இல்லையே. பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு வரும், அதுகிட்ட சிரிச்சு பேசுவார். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, அப்போ உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து இந்த ஆபீஸ்ல விட்டுறணும், நேரா பேசுங்க, நடுவில் உட்காந்துட்டு இருப்பாரு. இவரு சுத்திலும் பொண்ணுங்களா இருப்பாங்க. உங்களெல்லாம் சொல்லுங்க, நீங்களாம் ரொம்ப
தங்க கடி. உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, எங்க ஹஸ்பண்ட் அப்படி கிடையவே கிடையாது பிரதர். என்னங்க யாரும் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்களேன், எங்க ஹஸ்பண்ட், எங்க கணவன். தமிழ்ல சொல்ல, எங்களுடைய கணவன் அப்படியாக இல்லவே, நீங்க சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. நிறைய பேர் இப்படி பாக்குறீங்க என்ன பிரதர். வீட்டுக்கு வந்து பாருங்க பிரதர், ஒரு பண்ற கூத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. வராது. ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுமா? நம்மை வெறுத்து மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் என்ன நம்ம சொல்லி கொடுத்தாரு? இது போல மெசேஜ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், நீ வீட்டுக்கு மேல வீடு வாங்குவ, கடைக்கு மேல கடை வைப்பார் சொன்னா எல்லாம் கைத்தட்டல் வரும். என் காணிக்கப்பட்டு, இந்த காணிக்கப்பட்டு நரம்பு கிடையாது, விட்டுலாம், என் பாக்கெட்டை நிரம்பும். ஆனால் நேற்று போன வாரம் காணிக்கை எவ்வளவு திரும்ப வந்தது சொல்லட்டுங்களா? 120 ரூபாய். கர்த்தர் நல்லவர். ஆனா இப்படி பிரசங்கம் பண்ண அப்படிதான் வரும். எனக்கு நல்லா கவனிக்கணும். நானு மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று எங்க அப்பா சொன்னாரு. நான் அவரை நேசிக்கிறேன், ஆனா என் சகோதரனை நேசிக்க முடியல. அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், எனக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால தான் என் சகோதரனை நேசிக்க முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது அங்கே தானே உன் காணிக்கை வச்சுட்டு போயிட்டு உன் சகோதரன்கிட்ட சகோதரி கிட்ட ஒப்புரவாயிட்ட பிறகு நீ காணிக்கை செலுத்து. பிரதர், நீங்க ஆரம்பத்துல இதை தான் சொல்றீங்க பிரதர், நான் சாவர வரைக்கும் இதை தான் சொல்லுவேன் பிரதர். ஏன்னா வேதத்தில் இதப்படி வாழலையே. நம்ம அப்பப்ப சண்டை போட்டுக்கிறோம், அப்பப்ப முட்டிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இப்படி வாழ்ந்தாரா? பேதுரு கிட்ட ஒரு நாள் பேசாம இருந்து, ஒரு நாள் ஃபுல்லா பேசல பேதுரு. அப்போ வந்து மத்தேயு வந்து கேட்கிறாரு, என்ன நீ பேதுரு கிட்ட பேசுற, பேதுரு கிட்ட நீ பேச மாட்டேங்க, என்னாச்சு உங்களுக்கும் அவனுக்கு ஏதாவது சண்டையா? என்ன நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனா நம்ம சபையில் நடக்கும். ஏன் பிரதர், நம்ம பேசிட்டே இருப்போம், அந்த பிரதர் வந்தாருன்னா இவர் கிளம்பி போயிடுவார், அந்த சகோதரி வரும்போது இந்த சகோதரி கிளம்பி போயிடுவாங்க. ஆமா, வந்துட்டா பெருசா. ஏன்? நான் கிறிஸ்துவை நேசிக்கல. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை என்றால், ஏங்க சொல்லுங்களேங்க, நான் தமிழ் தானே சொல்றேன். கிறிஸ்துவை நேசிக்கவில்லை என்றால் நான் மற்றவர்களை நேசிக்க முடியாது, என் மனைவியை நேசிக்க முடியாது, அப்படி கம்மியாயிடும். என் புருஷனை நேசிக்க முடியாது. அந்த நாள்ல மை பிலவர்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னவங்களாம் நீ சொல்றது இல்லை. அந்த ஐ லவ் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா கிளடு ஆயிட்டு இருக்கிறோம் நம்மலாம். நான் சபையில் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேங்க. உன் புருஷனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லு, நீங்க சொன்னா அவரு சொல்லுவாரு, அவரு சொன்னா நீங்க சொல்லுவீங்க. அது சொல்லாம இருக்குது என்ன நம்ம பிரச்சனை? ஈகோ பிரச்சனை. நீ சொல்லு ஃபர்ஸ்ட், நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். தம்பிங்களா, உங்களுக்காக நான் பேசவில்லை, சரியா? நான் கணவன் மனைவிகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்திலே உங்களுக்கு நடக்கும். இந்த கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ இங்க இன்னொரு காரியம், இந்த வருஷம் திரும்ப வாசிங்க 1:17. ஐசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். அப்போ தீமையை வெறுத்து நான் நன்மை செய்ய வேண்டும். நான் நன்மை செய்யக்கூடியவனா இருக்கின்றேனா? போன மாசத்துல இருந்து எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன்? நேற்று தினத்துல நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன்? அதாவது என்னால என் குடும்பத்துல ஏதாவது நன்மை இருக்குதா? உங்களை நீங்களே கேட்டுங்க. என்னுடைய ஃபேமிலியில என்னால என்ன நன்மை இருக்குது? அதனாலதான் அம்மா நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சோத்து மூட்டை சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? தண்ட சோறு. சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களாம் சொல்ல மாட்டோம் பிரதர், நாங்களாம் பரிசுத்த வாட்டிகள். தண்ட சோறு. இங்க பாருங்களேன், எங்க ஆரம்பிக்குது? நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. நானு இருப்பதனால் நன்மையா இருக்கிறேன்னா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதா?
அல்லது நான் வெட்டியா இருக்கிறேனா, அல்லது நான் என் குடும்பத்துல வேஸ்டா இருக்கிறேனா, மனம் திரும்புங்கள். உங்களால வேலைக்கு போக முடியல, ஏதாவது வேற ஏதாவது வேலை செய்யுங்க. வீட்டு வேலை செய்யுங்க. வீட்டுல ஒய்ஃபுக்கு பாத்திரம் வேலைக்கு கொடுங்க, தப்பே கிடையாது. இவர் வேலைக்கு போனாலும் போகாட்டிலும் நான் புருஷன் தான், நான் இப்படிதான் இருப்பேன். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏய் எத்தனை வா, அப்படியே அப்படியே தட்டிலே கை கழுவாங்க, பார்த்துருக்கேன். எப்படி தட்டிலேயே அந்த அம்மா அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே எடுத்துட்டு போய் வைப்பாங்க. பிரதர், நான் இதை எப்போ நான் பேசுறேன்னா, என்னுடைய முதல்ல ஆரம்ப ஊழியமே வீட்டு சபையில கிடையாது. எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டுல. அப்ப நான் என்னுடையவர்களை நான் நேசிக்கணும். அப்போ நான் நன்மை செய்கிறவனா இருக்க வேண்டும், நான் தீமை செய்யக்கூடாது. கிறிஸ்து எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாரு. நான் நன்மை செய்ய பழக வேண்டும், அதான் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்ய படிங்க. அப்போ நான் இருக்கிற இடத்துல நன்மையா இருக்கிறேன்னா, நான் வேலை செய்யறேன், அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குதா? ஊதியம் கிடைக்குதா? என்னுடைய ஊதியம் நான் சம்பாதிக்கிறேன், என் வேலை குறைவா இருந்தால் வேலை எனக்கு, அந்த சம்பளம் எனக்கு வேண்டாம். எப்படி எத்தனை பேர் சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. என் வேலை கம்மி தான், ஆனா எனக்கு சம்பளம் அதிகமா கிடைக்குது. அல்லது என்னுடைய பலன் என்ன? நான் சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்னா, போன வாரம் என்ன பார்த்தோம்? சேரை தேய்ச்சிட்டு போறதுக்காக வரல, பாய தேய்ச்சிட்டு போறதுக்காக வரல. நான் தேவனால் எதற்காவது பயன்கூடியவனாய் பயன்படுகிறவளாய் இருக்கிறேனா? அப்போ 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க பைபிள்ல. ஃபர்ஸ்ட் காணிக்கை யாருங்க அது? 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அவங்க யாரு? ஆயக்காரன். எல்லாரும் சொல்லணும் என்கிட்ட, ஆயக்காரன். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யாருடைய காணிக்கை ஏறெடுக்கப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். அப்ப யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்றால், யார் என்ன கொடுக்கிறார்கள் என்று முக்கியமல்ல, யார் எவ்வளவு கொடுக்கிறார் என்று அவர் போதிக்கவில்லை. இன்றைக்கு போதனைகள் எப்படி தெரியுமா? 100 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு தருவார், நீ இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு தருவார்னு சொல்லி இன்னைக்கு போதிக்கிறாங்க. அது போதனை அல்ல. நல்லா கவனிக்கணும். தேவன் உன்னுடைய காணிக்கை அவர் பார்க்கல, நீ எவ்வளவு கொடுக்கிற என்று பார்க்கல. ஒரு சகோதரி, வயசான தாய், 2 காசு அவகிட்ட இருந்ததே அவ்வளவுதான். அத என்ன பண்ணா, எப்படி போட்டா? மனப்பூர்வம் போட்டா. ஆனா எல்லாரும் வந்தாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம், நிறைய பணங்கள் அள்ளி அள்ளி போடுறாங்க. எது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு? காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். எல்லாரையும் பாக்குறாரு. ஒருத்தர் வந்தாரு, அப்படி நகையெல்லாம் அள்ளி போட்டு போறாரு. ஒருத்தர் வந்தாரு, பணத்தை அப்படியே செக் போட்டு போறாரு. அதை போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த தாய் எழுந்து அப்படியே அவகிட்ட இருந்த 2 காசு எடுத்துட்டு போடுறான். போட்ட உடனே அவங்க சீஷர்லாம் கூப்பிடுறேன், இங்க வாங்கப்பா, எல்லாரும் இங்க வாங்கப்பா, இன்னைக்கு அருமையான ஒரு காட்சி ஒண்ணு பார்த்தேன். எல்லாரும் இருக்கிறதுல போட்டாங்க, அவகிட்ட இருக்கிறது அதுதான் போட்டா. ஆமென். அப்ப எதுங்க? நல்லா கவனிக்க வேண்டும். இங்க 2 காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு நான்வெஜ் தான் பிடிக்குமா? நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க, ஆண்டவருக்கு வெஜிடேரியன் பிடிக்காது, அதனாலதான் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, அதனால ஆபேலுடைய காணிக்கை அவன் கொளுத்த கன்றை அடித்தான். நிறைய பேர் இன்னொரு தப்பா போதிக்கிறாங்க. என்ன தெரியுமா? அவன் அழுவி போன இதெல்லாம் வச்சான். அப்படியே இருக்குது பைபிள்ல. அழுவி போன காய்கறிலாம் வச்சான் அவன் இல்ல, அவனும் பெஸ்டா தான் கொடுத்தான். ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, காணிக்கை இல்ல, நீ எவ்வளவு கொடுக்கிற என்பது முக்கியமா இல்ல, நீ எப்படி கொடுக்கிறா அது கூட முக்கியம் இல்லைங்க. அதை விட ஸ்பெஷலா சொல்லட்டுங்களா? காணிக்கையை விட ஆண்டவர் முகத்தை பார்க்கிறார். நான் மனுஷன். இந்த சகோதரி எவ்வளவு காணிக்க தருவாங்க தெரியும், அந்த சகோதரனுக்கு எவ்வளவு காணிக்க தெரியும், அவங்க தருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் அதை பார்க்க மாட்டாரு, உன்னுடைய முகத்தை பார்க்கிறார். ஆமென். பிரதர், காணிக்கை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே வாடகைலாம் கிடைக்க மாட்டேது பிரதர், இதுல வேற நீங்க இதை பேசி வேற காணிக்கை வராம போயிடுது பிரதர். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க 40,000 நம்மளுக்கு அந்த ஆஃபரிங் வரலாம் கூட பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்த கூட நான் நடத்துவேன். காணிக்கை இம்பார்ட்டன் இல்லைங்க. ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். நீதான் எனக்கு தேவை. இன்னைக்கு எல்லாம் கொடுத்துடலாம், அப்படி கொடுத்துடலாம்.
அதை அவர் எதிர்பார்க்கல. முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காணிக்கை அல்ல, காணிக்கை கொடுப்பவரை அவர் அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது, காயினை முதலில் அங்கீகரிக்கவில்லை, காயினை அவர் ஏத்துக்கல, பின்பு அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அதான் பைபிளை வாசிக்கிறோம், நீங்க வாசித்தா புரியும். காணிக்கை முக்கியம் இல்ல, காயின் தான் முக்கியம். நான் உண்மையா சொல்லட்டுங்களாங்க, நம்ம சபையில இல்லாதவர்கள் எனக்கு சபையினுடைய தேவைக்காக காணிக்கை அமைச்சிருக்கிறாங்க, ஜிபேல அமைச்சிருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, நான் பார்க்கிறவங்கள. ஆனா சம்டைம் அவங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க, பிரதர் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, புறஜாதி கொடுத்தாங்க, நான் திருப்பி அமைச்சிருக்கிறேன். உண்மையா சொல்றேன், ஆனஸ்டா சொல்றேன், நான் திருப்பி அனுப்பிட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட காணிக்கை வந்து கொடுப்பாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது. அவங்க புதுசா வந்தேன்னா காணிக்கை வாங்க மாட்டேன். அல்லது அந்த அம்மா இங்க இருக்க சில பேர் இருக்கிறாங்க, அப்பா என் பொண்ணு கொடுத்தா அவங்க சபைக்கு வந்தாங்களான்னு கேட்பேன். இல்லை வரதில்லை, காணிக்கை மட்டும் கொடுக்குறாங்க, அந்த காணிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேங்கன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னவென்றால், காணிக்கை அல்ல, தேவன் உங்களை விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? அவர் சீப்பா அப்படி தூக்கி போட்டு அவரை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க, முடியவே முடியாதுங்க. அவர் உன்னை எதிர்பார்க்கிறார், அவருடைய அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் நின்று கொண்டு, மகளே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று சொல்லு. ஆபேலை பார்க்கிறார், ஆபேல் நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். காயினை பார்க்கிறார், காயினே நீ என்னத்தை கொடுக்கிற, முதல்ல உன்னத்தாப்பா அப்படின்னு கேட்கிறார். காயினை பார்க்கிறார், காயினையே அங்கீகரிக்க முடியல. அதனால்தான் அவன் காணிக்கையை அங்கீகரிக்க முடியல. ஆண்டவராய் தேவன் முதலில் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகுதான் உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். அவர் உன் பலியை அவர் ஏற்றுக்கொள்வார், உன்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வார், நீ செய்கிற ஊழியத்தை ஏற்றுக்கொள்வார், நீங்கள் செய்கிற எல்லா தர்மங்களையும் சரி ஏற்றுக்கொள்வார். முதலில் உங்களை எதிர்பார்க்கிறார். அப்படி காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடியாதபடிக்கு காயின் அப்படி என்னதான் தப்பு பண்ணினார் வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, அப்புறம் ஏன் உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, அப்புறம் நீ நன்மை செய்தால். நல்லா கவனிக்கணும், நம் நன்மை பற்றி பேசுகிறோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்போ அவன்கிட்ட நன்மையே இல்லை, அப்போ அவன்கிட்ட நன்மையா இல்ல. நம்ம காலேஜ் ஜெபத்துல ஒரு பாட்டு பண்ணாம இருக்குங்க, என்னிடத்துல நன்மை இல்லை, உம்மிடத்தில் பாவம் இல்லை. என்கிட்ட நன்மையே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்கிட்ட எதனா நன்மை இருக்குதா பாருங்க. காயினை பார்க்கிறார், காயினை அங்கீகரிக்க முடியல, ஏன்னா அவன்கிட்ட நன்மை இல்லை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால். நன்மை செய்யாதிருந்தா என்னவா? பாவம் வாசற்படியில் படித்திருக்கோம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறோம் பாவனா நம்ம பயங்கர விபச்சாரம் பண்றோம், வேசித்தனம் பண்ணோம், திருடுறது, அதான் பாவம் நினைக்கிறோம். அதை விட அதை விட பயங்கரமானது நன்மை செய்யலினா பாவமா? பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. அந்த வசனத்தை நல்லா நிறுத்தி வாசிங்கம்மா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்யாதிருந்தால் எங்க நீங்க ஊழியம் கூட செய்ய தேவையில்லைங்க, ஊழியம் கூட செய்ய தேவை, உபத்திரம் கொடுக்காம இருந்தாலே மேன்மையானது. அடுத்தது, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமென். அப்போ காயினுடைய காணிக்கை அங்கீகராமல் இருப்பதற்கு காரணம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை. அப்போ இங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, நம்முடைய ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டுது? அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல யூ சரண்டர், நீ முதல்ல என்கிட்ட வந்துரு. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய நீதியும் தேடுங்க, எதை கேட்டாலும் தருவார். ஆமென் சொல்லுங்களேன்.
நான் கேட்காமலே தருகிற தெய்வம். ஆமே, நான் கேட்டாதான் தருவன் கிடையாது, நான் கேட்காமலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய கிங்டத்தை நான் தேடணும், அவரை தேடணும், நான் அவரை போல மாறணும். ஏன்னா நான் எதில் நம்ம பிஸியா வச்சிருக்கணும், நான் தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட், இங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, பெரிய லிஸ்ட்டை வைக்க கூடாது. நான் எதை தேடணும்னா அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அவருடைய ராஜ்யத்தை தேடிட்டே இருக்கும் பொழுது எனக்கு எல்லாத்தையும் தேவன் தருவார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய காயனுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை. பெற்றோருக்கும் அவன் பாரமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். சகோதரனுக்கும் நன்மை செய்யல, உபத்திரமா குடும்பத்துல இருந்திருப்பான். அதனாலதான் ஆண்டவர் பார்த்திருப்பாரு, டேய் உங்ககிட்ட நன்மையே இல்லடா அப்படின்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, உங்ககிட்ட நன்மையே இல்லம்மா, நன்மையே இல்லை, நீ துதிக்கிற ஓகே, நீ எல்லாமே செய்யற, ஆனா நன்மையே இல்லை உங்ககிட்ட. நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். சங்கீதம் 14 அதிகாரம் 2-3. தேவனே தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவன் அந்த பூமியில இல்லைன்னு பாக்குறாராம் அவரு. பூமியில ஒருவரும் இல்ல, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனால். ஒரு நாள்ல நன்மை செய்கிறவள தான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உலகம் வர வர உலக ஆசைகளும் உலக இச்சைகளும் உலகத்தின் நண்பர்களும் சொசைட்டி என்னோடு கூட சேரும் பொழுது, நான் அவர்களோடு கூட சேரும் பொழுது எனக்குள்ள இருக்கிற நன்மையானது போயிடுது. எனக்குள்ள எது வரும் தெரியுமா? தீமை எண்ணம். தீமை தீமை தீமை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் திரும்பி வாசிங்களேன். யாக்கோபு 4:10, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இது தீமையா நன்மையா? நன்மைங்க. நான் பேசக்கூடாது. பின்னாடி திரும்பி வாசி, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு கூட சமாதானம். எல்லா மனுஷரை விட்டுருங்க, சபையில் உள்ளவர்களோடு கூட சமாதானமா இருக்கணும். இதுதான் நன்மை. அப்படி என்ன நாங்க வழி செய்து நம்ம கெட்டு போனதற்கு காரணம் என்னங்க? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், நன்மை செய்கிறவன் ஒருவன் தேவனை உண்மையாய் தேடுகிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் தேவனை உண்மையாக தேடுகிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு வீட்டில் என்ன அதிரசம் சுட்டு வச்சுட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல, எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, தினுசாதான் இருக்கிறீங்க. அது என்னவோ தெரியல, வீட்டில் ஏதாவது ப்ரோக்ராம் எதனா வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறீங்க. வசனத்தை கேளுங்க, உருப்படுவீங்க. என்ன பிரதர், என்ன ஆச்சு உங்களுக்கு? உண்மையா சொல்லிட்டுங்களாங்க, நைட் நான் தூங்கவே இல்லை. அந்த தூக்கத்தை இங்க காட்டல. மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் திரும்புதல் வேண்டும். செழிப்பாய் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். மற்றவன் என்னை பார்த்து சொல்லணும், இவன் கிறிஸ்தவன். எனக்கு உண்மையா அந்த சட்டசபையில அந்த சபாநாயகர்னு சொல்லுவாங்க, அவரு வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாச்சு எனக்கு. யாருக்கு அந்த தில் இல்லை, இது வரைக்கும் புரட்சி பண்ணவே இல்லை. அவர் இன்னைக்கு அவரு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? தினத்தூது ராஜான்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார், அவருடைய அண்ணன். அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். ஆண்டவர் எந்த இடத்துல உட்கார வைக்கிறார் பார்த்தீங்களா தேவன்? தீமையா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா நன்மையாய் செய்கிறவர் ஆண்டவர். ஆமென். அப்போ தேவன் ஒருவனை எப்படி கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? அவன் உண்மையா இருக்கிறானா, அவனுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் 24 hours ரிபாலாதாரபா சந்தரபா அந்நிய பாஷை தான் பேசுறேன் பிரதர். உன் அந்நிய பாஷை யாருக்கு வேணும்? என்ன பிரதர் ஒரு மாதிரி பேசுறீங்க? உண்மைதாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ ஒண்ணு தீர்க்கதரிசி சொல்றதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. அன்பு உனக்கு இல்லைன்னா பிரதர் நான் 4 மணிக்கெல்லாம் இருந்து ஜெபம் பண்றேன் பிரதர். யாருக்கு வேணும்? யாருக்குங்க வேணும்? நன்மை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஜெபமும் வேஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஒரே ஒரு நோக்கம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கலாத்தியர் 6 அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 6:10. சீக்கிரம்
ஆகையால் ம். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக ம். யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணுமா? ஃபர்ஸ்ட் இருக்குதா இல்லையா? திரும்ப வாசிங்க அத. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சந்தோஷப்பட்டு சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். யாவருக்கும், அப்புறம் விசேஷமாக ஸ்பெஷல். நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஸ்பெஷலி ஐ அம் டெல்லிங் யூ, நான் உங்களுக்கு விசேஷமா சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாருங்க விசுவாச குடும்பத்தார்? யாருங்க விசுவாச குடும்பத்தார்? என் பக்கத்துல இருக்கிற பிரதர், என் பின்னாடி இருக்கிற சகோதரி, என் கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாச குடும்பத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாருங்க விசுவாச குடும்பத்தார்? ஆமா, நாம தான். நான் தான். நாம எல்லாரும். நான் பக்கத்துல உட்கார்றவங்க கூடயே தான் உட்காரேன். எப்பவும் காஃபி குடிக்கும் போதும் பக்கத்துல இருக்கிறவங்களோட தான் கூட்டு போவேன். அவங்க சபைக்கு வரலைன்னா பாருங்க, நெழுக்குது பாருங்க, என்ன சபைக்கு அவங்க வரலைன்னா நானும் வரமாட்டேன். அவங்க பெருக்கிறதுக்கு வரலைன்னா நானும் வரமாட்டேன். அவங்க ஊழியத்துக்கு வரலைன்னா நானும் வரமாட்டேன். அவங்க சமைக்க வரலைன்னா நானும் வரமாட்டேன். யாரை பார்த்து வந்த நம்ம? சொல்லுங்களேன். இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? பெருக்கிறதுக்கு வரமாட்டாங்க யாருமே. மைக் கொடுத்தா வரேன்றாங்க. கர்த்தர் நல்லவர். என்னங்க ஆமேனே வர மாட்டேது. நடுவில் ஏதாவது சொல்லிடுறீங்க பிரதர், மனசெல்லாம் வலிக்குது. வலிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஆமேன். அப்போ சபையில் சேவை செய்யும் மனப்பான்மை ஓங்கி இருக்க வேண்டும். என் சகோதரன் குன்றி இருக்கும் பொழுது, என் சகோதரன் பட்டினியா இருக்கும் பொழுது, என் சகோதரன் பிரச்சனை இருக்கும் போது, நான் குளிர் காய்ந்து கொண்டு, நான் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதற்காக நம்ம இல்லைங்க. என் பிரியாணி அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் என்னை உண்டாக்கினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையான விபிஎஸ் நடக்கும்போது பார்த்தேன். அவங்களுக்குள்ள இருந்த தாகம், அவங்களுக்குள்ள இருந்த டேலண்ட், அவங்க கூட இருந்த எல்லா எனர்ஜியும் அப்படியே கொடுத்தாங்க. உண்மையை பார்த்துக்கும் போது அவங்க சமைக்கிறது விதமும், அவங்க டான்ஸ் ஆடுறது, நான் பர்மிஷன் கொடுத்தேன். நம்ம சபையில் டான்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்லிட்டேன், விபிஎஸ் நீங்க எப்படின்னா ஆடுங்கன்னு விட்டுட்டேன். ஆனா ஏன் தெரியுமா? அவங்க குழந்தைகளை போல மாறிட்டாங்க. அந்த குழந்தைகளும் மாறினதால அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த குழந்தைங்க அப்படி டான்ஸ் ஆடினாதான் ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம எது செய்யற முக்கியம் இல்லை, அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த 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 பிபிஎஸ் டீமை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு உற்சாகமா செய்தாங்க. அவங்க வேலைகளை லீவ் போட்டு வந்தாங்க. ஆனா உண்மையாங்க, தேவன் உங்களுக்கு பலன் நிச்சயம் தருவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் சரி, நீங்க கிளீனிங் பண்றதுக்கு வர்றீங்க, சாதாரண விஷயம் இல்லை. வேலையில இருந்து ஓடி வராங்க. நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அழகா உட்காடுறோமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கீழே எவ்வளவு அழுக்கா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு. நான் வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன், சனிக்கிழமை எப்படி இருக்குதுன்ட்டு. பிஃபோர் 3 o'clock, ஆஃப்டர் 7 o'clock எப்படி இருக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நீங்க எல்லாரும் இல்லை, யாரும் நிறைய பேர் சாப்பிட்றீங்க, டீயை கொடுக்குறோம், அப்படியே சொருகிட்டு போயிடுறீங்க அந்த கிளாஸை. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி டீயை எடுத்து அப்படி ஊத்திடுறாங்க. அதெல்லாம் தொடச்சி பெரிய கிளாப் பண்ணலாமா கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்காக? ஆமென். அவர்களை உயர்த்துவதற்காக இல்லைங்க, அவங்க செய்கிற தியாகம். அப்போ நான் சேவை செய்கிறது, நன்மை செய்கிறது தேவன் அறிவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய வேலை எப்படி ஆரம்பிக்குதுன்னா அன்பினாலே ஆரம்பிக்கப்படுகிறது. என்னுடைய ஊழியம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா அன்பினாலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு நாள் செய்த, இப்ப நான் செய்ய மாட்டேன்னா அந்த அன்பு குறைஞ்சிடுது. அன்னைக்கு பாருங்க, விபிஎஸ் நடந்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன், செகண்ட் டே நினைக்கிறேன். நம்ம சபையில் சந்திரசேகர், அவர் உடம்பு சரியில்லை. நாங்கள் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது. அவர் 3வது மாடி நினைக்கிறேன், 2வது மாடி. அவரு அப்படியே ஒரு மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. அவரால் மூச்சில் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறாரு. நம்ம பிரதர்ஸ் எல்லாம் போனாங்க. உண்மையாவே இதுதான் நன்மை. உடனே போனாங்க. உண்மையா அவர் பயங்கர வெயிட். அவரு ஒரு பெட்ஷீட் எடுத்தாங்க, அவரை போட்டாங்க. அப்படியே பிரதர்ஸ் எல்லாம் உண்மையாவே நான் உண்மையா பாராட்டலாம், பெரிய கிளாப் பண்ண அவங்களுக்குலாம். அவங்க உண்மையாவே அதை இறங்கி அவரை கொண்டு வந்து, ஹல்லேலூயா. இதுதாங்க நன்மை. சபை என்பது இப்படியாய் மாறணும்.
நான் வெறும் பஜ்ஜியும் வடையும் சாப்பிட்டு அந்த பஜ்ஜியும் வடையும் இது குறைங்க, இது சரியில்லைங்க சொல்றதுக்காக அல்ல. நான் எதற்காக வந்திருக்கிறேன்னா நன்மை செய்கிறவனாய். சபைக்கு எப்படி தெரியுமா வரும் நம்மலாம்? இன்னைக்கு எல்லா சபையிலும் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படி ஜாலியா வந்துட்டு ஜாலியா போகலாம். நல்லா சூப்பரா இருந்து வர்ஷிப் பிரதர், நல்ல பாட்டு இருந்தது பிரதர், நல்லா அருமையா மெசேஜ் கொடுக்குறேன். இல்லைங்க, உங்க பாராட்டுலாம் யாருக்குங்க வேணும்? நம்ம கிறிஸ்தவனாய் இருந்தாய் நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். உண்மையாவே நான் சகோதரிலாம் பாராட்டலாம். நம்ம அருமையான ஒரு அருமையான ஒருத்தர் உடம்பு சரியாம இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். ராணி அம்மாவுடைய கணவன். அவர் வந்து அவங்களுடைய கணவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால அவர் நிறைய பிரச்சனைனால இருக்கும்போது நம்ம சகோதரிங்கெல்லாம் முதல்ல இந்த ஜமுனாமா ஆரம்பிச்சாங்க. சாப்பாடை கட்டிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த ஐயா கொடுத்தாங்க. அதை பார்த்த சகோதரிங்க எல்லாரும் டெய்லியும் காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்ன்ட்டு நம்ம சகோதரி போய் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் பிராக்டிக்கலா பேசுறேன், ஏதோ பெரிய பிரசங்கம் பண்ணலங்க. இதான் பிராக்டிக்கல் லைஃப், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவன் குன்றி இருக்கும் பொழுது, ஒருவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது விசாரிக்கிறோம். ஏதோ நம்ம சபையில வந்துட்டு பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு கை கொடுப்பதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி வரணும்னா நன்மை செய்கிறதுனால வர வேண்டும். கலாத்தியர் 6:10 யாவருக்கும் நன்மை செய்யுங்கள் சொல்லிட்டாரு. நீங்க சோசியல் ஒர்க் பண்ணுங்க, நல்லதுதான். ஆனா அதுக்கு மேல நான் சோசியல் ஒர்க் பண்றதுக்கு தடை பண்ணல. அதை விட மேன்மை என்ன சொல்றாரு? விசேஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். அப்போ சபையில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல என்னுடைய ஜெபம் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ப்ரேயர் அந்த டீம்ல நான் பார்ப்பேன், அந்த செயின் ப்ரேயர்ல யாராவது போடுவாங்க, 4-5 பேர் தான் ஜெபிக்கிறோம் பிரதர், ஜெபிக்கிறோம் சிஸ்டர், மற்றவங்களாம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், நம்மலாம் சகோதரத்துவத்தில் வந்திருக்கிறோம். சொல்லுப்பா, நாங்களாம் சகோதரத்துவத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஆண் என்றும் பெண் என்றும் அல்ல, பாஸ்டர் என்றும் விசுவாசிகள் என்றும் அல்ல, எல்லாரும் சகோதரர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 3:27 நான் அதோட முடிச்சிடறேன், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பக்கு புக்குன்னு படிக்கிறியம்மா, சேர்ந்து படிக்கலாமா? யாரும் நல்ல சத்தமா ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நன்மை செய்யும்படிக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது. இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது. ஒருத்தர் வந்து 100 ரூபாய் கேட்கிறார். 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய் வந்து கேட்கிறார், பிரதர் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் பிரதர், ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க. வாங்க பிரதர். ஓ ரபா சந்தரபா, ஆண்டவரே மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே. அதற்கு இல்லைங்க பிரதர், வெயிட் பண்ணுங்க, போய் 100 ரூபாய் எடுத்து இருந்தாங்க வச்சுங்க. அதான் நன்மை செய்யுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நன்மை செய்யறதுக்கு எனக்கு திராணி இருக்கும்போது நான் செய்யணும். ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, நீங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய அதிகாரியா வச்சிருக்காரு, அல்லது உங்களை ஒரு இடத்துல ஒரு மேன்மையா வச்சிருக்காருன்னா நன்மை செய்யுங்க. வேலை வைக்க முன்னாடி உங்களை முடிஞ்சா வேலை வைங்க. அது அப்படியே போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம விட்டு போயிடும். நம்ம அந்த டைம் கிடைக்கும் பொழுது, காற்று உள்ள போதே, அப்ப நமக்கு நன்மை இருக்குது, என்னால முடியும், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா செய்யுங்க. அல்லேலூயா. கஷ்டம்தான் இல்ல? இதுதாங்க கிறிஸ்துவம். இயேசுநாதர் போதிக்கிறது. இயேசுநாதர் வேற எதுவுமே போதிக்கலங்க, இதை தான் அவர் போதிச்சாரு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். நானும் நன்மை செய்கிறவனாய், நன்மை செய்கிறவளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே.